தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகள் கேட்குறதுக்காக குட்டீஸ் நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? 1 வீக் கழிச்சு உங்களை பார்க்குற சந்தோஷத்தில் நானும் ரெடியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நாம் பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸ்ரீராம நவமியிலேருந்து அந்த ராமாயணத்தில் யுத்த காண்டம் வரைக்கும் வந்துட்டோம். ராமாயணமே நாம் முடிக்க போகிறோம். இந்த யுத்த காண்டத்தில் நம்ம குட்டீஸுக்காக நான் ஸ்பெஷலாக ராவணன் ஸ்ரீராமர் இவர்களது சண்டை ஃபைட் ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி ராவணன் யார், அவர் எப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கே எதிரியாக மாறி போனார், என்ன தப்பு பண்ணினா இந்த ராவணன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா குட்டீஸ்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் தானே பகவான் பனிஷ்மெண்ட் கொடுப்பார், சும்மா ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தானே அத்தனை மங்கீஸோடு சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காரு. அப்போது ராவணன் யார், என்ன தப்பு பண்ணினா, என்னென்ன சாபங்கள் அவனுக்கு கிடைச்சது? நம்ம வரங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, சாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகேயா குட்டீஸ்? நிறைய விஷயம் நம்ம ராமாயணத்தில் கற்றுக்கலாம். அதாவது எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி இருந்தால் நம்முடைய சகோதரன் மட்டுமல்லாமல் பிராணிகள் கூட, அதாவது விலங்குகள் கூட, அனிமல்ஸ் கூட நமக்கு உதவி செய்யும். நாம் தர்மத்தை கடைபிடித்தால் எப்படி நம்முடன் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நமக்கு உதவுவார்கள். அதே சமயம் தர்மத்தை கைவிட்டு விட்டால், அதர்மத்தின் பக்கம் நின்றால் நம்முடைய சகோதரர்கள் கூட நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை உணர்த்துவது தான் மிகப்பெரிய பாடமாக இருக்கும் ஸ்ரீராமாயணம். அதனால தான் முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ராமாயணம். ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் எவ்வளவு விஷயம், அதே காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக தொகுத்து சர்க்கங்களாக 24,000 ஸ்லோகங்களாக கொடுத்திருக்கார். அந்த ஸ்லோகங்களினுடைய தமிழ் ஆக்கத்தை தான், உரைநடை பகுதியை தான் நான் உங்களுக்கு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது அதில் கடைசி காண்டமாக இருக்கக்கூடியது என்ன? யுத்த காண்டம். அந்த யுத்த காண்டத்தில் தான் ராமர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது. நிறைய பார்த்துட்டோம், யார் யாரெல்லாம் யுத்த காலத்துக்கு வந்தாங்க, எப்படியெல்லாம் அந்த ஃபைட் சீன்ஸ் இருந்தது, எப்படி ராமர் ஒவ்வொரு படியாக வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போது அதனுடைய நிறைவு பகுதியாக ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போதான் இந்த ராவணன் யாரு, எதுக்காக இவன் இந்த நிலைமைக்கு ஆளானான், எதனால பகவான் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ராவணனது ஃப்ளாஷ்பேக்கை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திங்கட்கிழமையிலேருந்து இதோ இன்னைக்கு சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எத்தனை குட்டீஸோட பர்த்டேஸை பார்த்துருப்போம். நம்ம குட்டீஸில் எத்தனை பேர் பர்த்டே கொண்டாடி இருப்பீங்க? உங்கள் எல்லோருக்கும் சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக குட்டீஸ், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, வாழ்த்துக்களோடு இருங்க. சரி, இப்போது கதைக்குள்ளே போக போகிறோம். நான் சொன்னேன் ராவணன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னாக்க, ராவணன் இமயமலை சாரலில் தான் கைகசிக்கும் விஸ்வரஸ் அப்படிங்கிற முனிவருக்கும் பிறந்தவன். ராட்சசனாக பிறந்தான். கைகசி அப்படிங்கிறது ராட்சச குலத்தில் வந்த ஒரு பெண். விஸ்வரஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னாக்க, பிரம்மாவுடைய மானசீக புத்திரராகிய புலஸ்தியரது பேரன் தான் ராவணன். அதாவது புலஸ்தியருடைய மகன் தான் விஸ்வரஸ், அவருடைய மகன் தான் ராவணன். இந்த ராவணன் மட்டும் பிறக்கல, ராவணனோடு சேர்த்து கும்பகர்ணன் மற்றும் விபீஷணர் மற்றும் சூர்படகை, இந்த 3 பேரும் சேர்ந்து பிறந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ராவணனுக்கு ஒரு பெயர் இருந்தது, அது தசக்ரீவன் தசானனன். 10 தலைகளுடன் 20 கைகளுடன் பிறந்தான் ராவணன் அப்படின்னு சொன்னேன். இந்த தசக்ரீவன் 10,000 வருடங்கள் தவம் இருந்து பிரம்மாவிடம் வரங்களை பெற்றான். அவன் அமரனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அதாவது எனக்கு இறப்பு என்பதை நேரிடக்கூடாது அப்படின்னு கேட்டபோது பிரம்மா சொன்னார், அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு. உடனே எனக்கு இன்னும் நிறைய ஆயுள் வேணும், நான் ரொம்ப வருஷம் உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு பெரிய லிஸ்டே கொடுத்தான். உங்களுக்கே தெரியும் இல்லையா? அது நாகர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தேவர்கள், இப்படி யாராலும், ராட்சசர்கள், இப்படி யாராலும் என்னை அழித்தல் என்பது கூடாது, என்னால் யார் மூலமாகவும் மரணம் சம்பவித்தல் என்பது எனக்கு கூடாது அப்படின்னு சொல்லி
ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டான். சரி, பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்தது கும்பகர்ணன் கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. விபீஷணர் ரொம்ப நேர்மையாக இருந்து சத்தியம் தவறாதவராக இருக்கணும் அப்படின்றதை வரமாக கேட்டார். அந்த வரத்தையே அப்படியே பிரம்மா கொடுத்தாரு அந்த விபீஷணருக்கு. அது மட்டும் இல்லாமல் விபீஷணரை அமரராக ஆக்கினாராம். அதாவது இறப்பு என்பதே இல்லாத சிரஞ்சீவிகள் ஒருவராக விபீஷணரை மாற்றினாராம் பிரம்மா. அவருக்கு பூரண ஆயுளை கொடுத்தாராம். இன்னைக்கும் விபீஷணர் எங்காவது ஒரு இடத்துல உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வால்மீகி ராமாயணத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஓகே குட்டீஸ், இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணா, குபேரன் இருக்கக்கூடிய இலங்கைக்கு ஒரு தூதுவனை அனுப்பி அந்த குபேரன் கிட்ட எங்களுக்கு இந்த இடம் வேணும், நாங்கள் தான் முன்னாடி இங்கே இருந்தோம், இப்போது எனக்கு பயங்கர வரம் கிடச்சிருச்சு, அதனால நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு தூதுவன் மூலமாக பேசி அனுப்பினா. அப்போ குபேரன் உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக போனார். அவங்க அப்பா என்ன சொன்னார், நீ பேசாமல் கைலாய பகுதிக்கு போயிடுப்பா, அவனுக்கு கொடுத்துருப்பா அந்த இடத்த அப்படின்னாரு. உடனே குபேரன் என்ன பண்ணார், தன்னுடைய அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மனைவி, மக்கள், பணியாட்கள் எல்லாரோடையும் புஷ்பக விமானத்தோட கைலாய மலைக்கு போயிட்டாரு. ராவணன் வந்தாச்சு. உடனே ராவணன் கும்பகர்ணனுக்காக, ஏன்னா கும்பகர்ணன் தூங்கி கொண்டே இருக்கக்கூடியவர் இல்லையா, அதனால கும்பகர்ணனுக்கு தனி ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தாரு. வித்யுத் ஜிக்வன் அப்படிங்கிறவரை ஒரு கந்தர்வ தானவர்களினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து சூர்படகைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. தானும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார். அந்த பெண்ணின் பெயர் மண்டோதரி. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். கும்பகர்ணனும் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது விபீஷணரும் சரமா அப்படிங்கிறவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். சரி, இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. உடனே அடுத்தது என்னாச்சு, ராவணனுக்கு அகங்காரம், ஆணவம் அதிகமாகிடுச்சு. எனக்கு தான் வரம் இருக்கே, அதனால எல்லாரையும் ஜெயிக்க முடியுமே அப்படிங்கிற எண்ணம் ராவணனுக்கு வந்துச்சு. அதனால ராவணன் என்ன பண்ணான், தன்னுடைய படையினருடன் கிளம்பி ஒவ்வொரு மன்னர்களாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் மீது போர் தொடுத்து போகிறது, அவர்களை அடிபணிய வைப்பது. ஒன்று நீ எனக்கு சரண்டர் ஆயிடு, உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ, இல்லைன்னா என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது. இதை வழக்கமாக வச்சுருந்தான் ராவணன். அப்படியே அவன் என்ன பண்ணான், தேவலோகத்துக்கு போனான், இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனது நந்தவனத்தை அழிச்சான். இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. எல்லாரும் போய் குபேரன் கிட்ட சொன்னாங்க, உன் தம்பி இப்படி பண்றானே, உன் தம்பி இனிமேல் உயிரோடு இருக்கவே மாட்டான், உன் தம்பியை நாங்களாம் அழிக்க போறோம் அப்படின்னு உடனே குபேரன் ஒரு தூதுவனை அனுப்பி இப்படிலாம் பண்ணாதப்பா, தப்புப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. அவனுக்கு அட்வைஸ் ஏறும். ராவணன் உடனே என்ன பண்ணான், அந்த தூதுவனையை கொன்னுட்டு, நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, உன்ன மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பாலகர்களையும், யமன், வருணன், குபேரன் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை திக் பாலகர்களையும் நான் வெற்றி கொள்வேன் அப்படின்னு உடனே கிளம்பிட்டானா ராவணன். எங்கிருந்து, இலங்கையை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பி எங்கே வரான், இப்போ குபேரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். அங்கே யக்ஷர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம். அந்த யக்ஷர்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அப்பொழுது குபேரன் அட்வைஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் தப்புப்பா, பண்ணாதப்பா, இதெல்லாம் வேணாம் பண்ணுறாரு. அப்போது ராவணன் கேட்கவே இல்லை. நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குபேரனை கதையை வச்சு அடிச்சுடுறான். மாய சக்தியின் மூலமாக விதவிதமான உருவங்களை எடுத்து குபேரனை கதையை கொண்டு அடிச்சுடுறான். உடனே குபேரன் மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. அப்பொழுது குபேரனுடைய செல்வத்தின் தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர லோகத்து குபேரனுக்குன்னு உண்டான தேவதைகள் இருக்காங்களாம். நிறைய தேவதைகள் உண்டு குபேரனை சுத்தி. அந்த தேவதைகள் எல்லோரும் குபேரனை அழைத்து கொண்டு போயிடுறாங்க. அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்களாம் குபேரனை, அவர் உயிரோட காப்பாற்றணும்னு. இப்போ ராவணன் குபேரனை ஜெயிச்சாச்சு. அதனால உடனே என்ன பண்றான் தெரியுமா, குபேரனுக்கே சொந்தமான புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்தை யார் கொடுத்தது, பிரம்மா குபேரனுக்கு குபேரன் பெற்ற வரத்தினாக கொடுத்தார். அதாவது தவம் இருந்தார் குபேரன். அப்பொழுது பிரம்மா காட்சி கொடுத்து அவரை திக் பாலகர்களுள் ஒருவராக மாற்றினார் மற்றும் புஷ்பக விமானத்தை கொடுத்தார். அந்த புஷ்பக விமானம் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு பிரம்மாவிற்கு கொடுக்கப்பட்டது. பிரம்மா எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த புஷ்பக விமானத்துல ஏறிண்டு அவர் மனசுல எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்த புஷ்பக விமானம் போயிடுமா. அப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட புஷ்பக விமானத்தை அவர் தூக்கி குபேரனுக்கு கொடுத்துட்டார். அவர் ரொம்ப ஹாப்பியானா, அப்படிதான் தெய்வங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியானா அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம ஹாப்பி பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம் குட்டீஸ். ஸோ இந்த குபேரன் ஹாப்பி பண்ணதுனால பிரம்மா அவருக்கு கொடுத்தார். அந்த புஷ்பக விமானத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் வந்துட்டான். வந்தவன் கைலாய மலை வழியாக வரும்பொழுது அங்கே நந்தி தேவரை பார்க்குறான். சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாது
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நந்திதேவரையே அவமானப்படுத்துறான். நந்திதேவரிடமிருந்து முதலாக ஒரு சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். மற்றும் அந்த கைலாய மலையே தூக்குவேன் அப்படின்னு கையை உள்ள விட்டு இப்படி தூக்குவதற்காக முயற்சி செய்யும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய கால்களால, பாதங்கள்ல காலில் கட்டை விரல் அதை வச்சு ஒரு அழுத்துறாரு. அப்படி அழுத்தும் போது கை உள்ள மாட்டின்றது. ராவணனுக்கு கத்துறான். அவன் கத்துற குரல் 3 லோகத்துக்கும் கேக்குதான், எல்லா உயிரினங்களுக்கும் கேக்குதான். அப்பொழுது அவன் கத்தின அந்த கதறல் ஒளி எல்லா லோகத்துல இருக்கிறவர்களுக்கும் கேட்டதனால அவனுக்கு ராவணன் என்று சிவபெருமான் அப்போதான் பேர் வைக்கிறார். அது வரைக்கும் அவனுடைய பேரு தசகிரீவன் தசானனன் தான். அந்த நிமிடத்திலிருந்து அவன் ராவணன் என்று அழைக்கப்படுகிறான். அப்பொழுது அவன் 1000 வருடங்கள் சாமகானங்களை பாடி துதித்து சிவபெருமானை பூஜிக்கிறான். அப்போ சிவபெருமான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறார். ஏத்துண்டு அவனுடைய கையை விடுவிச்சுடுறார். இனிமே நீ எங்க வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரஹாசம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறாராம். ஆயுதத்தின் பேர் என்ன? சந்திரஹாசம் அப்படிங்கிற ஆயுதத்தை ராவணனுக்கு கொடுக்கிறார். கூடவே ஒரு வாள் கொடுக்குறாராம், ஸ்வாட் கொடுக்குறார். கொடுத்துட்டு இந்த ஸ்வாட், இந்த வாளை நீ எப்பெல்லாம் மதிக்கலையோ அது உடனே கிளம்பி என்கிட்ட வந்துடும், வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு, ஏற்கனவே அவன் பிரம்மா கிட்டேருந்து ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் வாழக்கூடிய ஆயுளை பெற்றிருக்கிறான். இப்பொழுது சிவபெருமானிடம் இருந்தும் குறிப்பிட்ட ஆயுளை பெற்றிருக்கான். இப்போ 2 டபுள் ஆயுள் கிடைச்சிருக்கான். அவன் வாழ்வதற்கான காலகட்டமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நடக்கிறது எப்போ? கிருதயுகத்துல. கிருதயுகத்திலேயே தோன்றியவன் தான் ராவணன். இப்போ சிவபெருமானுடைய மிகச்சிறந்த பக்தனாக மாறி போயிட்டான். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்பொழுது அங்கிருந்து கிளம்பி கைலாய மலையை விட்டு கிளம்புறான். கிளம்பி அந்த இமயமலை சாரலின் வழியாக கொண்டே இருக்கும்பொழுது ஒரு பெண்ணை பார்க்கிறானாம். அந்த பெண் எப்படி இருக்காங்க? ஒரு இளம் பெண்ணாக இருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன பொண்ணா இருக்காங்க. ஆனா அந்த பெண் உடம்புல கருப்பான ஒரு மான் தோல் மரகுரியுடன் இருக்காங்களாம். எப்படி இருக்காங்க? கருப்பு கலர்ல மான் தோலை உடம்புல கட்டி கொண்டிருக்காங்க. பார்த்தா தவத்தில் இருப்பவராக இருக்காங்க. தலையெல்லாம் ஜடாமுடி போட்டுண்டு, நெத்தியெல்லாம் பட்டை அடிச்சுண்டு, அப்படி தவத்தில் இருப்பவர்களாக கை வச்சுட்டு கையில குண்டலத்தோட இருக்காங்க. இப்பொழுது ராவணனுக்கு புஷ்பக விமானத்துல வந்துட்டு இருக்கும்போது இப்படி பார்க்கிறான். யார் இந்த பெண்? ஏன் இப்படி இந்த பெண் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே அவன் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான். ஏ பெண்ணே, யார் நீ? ஏன் இப்படி தவக்கோலத்துல இருக்க? இளம் பெண்ணாக இருக்க, பெரிய அழகியாக இருக்க, ஏன் இப்படி தவம் இருப்பவளையாக இருக்கிறியே? நீ யாருமா? உன்னுடைய கணவர் பெயர் என்ன? உன்னோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேட்குறானாம். உடனே அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய பெயர் வேதவதி. நான் வேதங்களினுடைய உருவாக பிறந்தவள். என்னுடைய அப்பா என்னை வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன், ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மட்டுமே திருமணம் செய்து கொடுப்பேன் என்பதை சங்கல்பமாக கொண்டிருந்தார். வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யக்ஷர்கள், கந்தர்வர்கள் இவர்கள்லாம் என்னை பெண் கேட்டு எங்க அப்பாட்ட வந்தாங்க. அப்பொழுது எங்க அப்பா யாருக்கும் பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சம்பு அப்படிங்கிறவன் என்ன பண்ணானாக்க எங்க அப்பாவை கொன்னுட்டான். கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை கொன்னுட்டான். எங்கள் அப்பா இறந்த துக்கத்திலேயே என்னுடைய அம்மாவும் அப்பாவினுடைய தீயிலேயே விழுந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. நானும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தற்போது தவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்களாம். சொல்லிட்டு, நீ விஸ்வரசின் மகன்தான் என்பதை நான் அறிவேன். நீ விஸ்வரசோட பையன் தானே, அது எனக்கு நல்லா தெரியும். நீ வந்த வழியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே இப்பொழுது ஆர்வம் அதிகமாயிடுச்சு ராவணனுக்கு. ஏன்னா ராவணனுக்கு பெண்கள்னால ரொம்ப பிடிக்குமா. அதனால ராவணன் என்ன பண்றான், புஷ்ப விமானத்தை விட்டு இறங்கிடுறானா. இறங்கி நேரம் அந்த பெண்ணுக்கிட்ட வரான். ஆஹா, 3 உலகத்துல தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. இவ்வளவு அழகா இருக்கியே, இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன் இந்த தவக்கோலம்? அது என்ன, மகாவிஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மகாவிஷ்ணுவோட தவத்திலும் பராக்கிரமத்திலும் சிறந்தவன் நான். இப்போதான் ஆணவத்தோட உச்சகட்டத்தில் இருக்காருல்ல தலைவர். அதனால ராவணன் சொல்றானோ, நான் மகாவிஷ்ணுவை விட மிகச்சிறந்த பராக்கிரமசாலி, வீரத்தில் சிறந்தவன், தவத்தில் சிறந்தவன், என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது? அது என்ன, மகாவிஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறானாம். உடனே அந்த வேதவதி என்ற பெண் என்ன சொல்கிறார்னா, மகாவிஷ்ணுவை பற்றி 3 லோகங்களிலும் யாருமே தெரிந்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. நல்ல புத்தி இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க மகாவிஷ்ணுவை பற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள். தெரியாத மூடர்கள், வீணர்கள் தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு அந்த பெண் சொன்ன உடனே கோபம் ஆயிடுச்சான். யாருக்கு? ராவணனுக்கு. உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த பெண்ணினுடைய தலைமுடி அப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறானா. இந்த வேதவதியினுடைய தலைமுடி அப்படி பிடிச்சி இழுக்கிறான்.
இழுத்த உடனே வேதவதிக்கு கோபம் வந்துடுறது. நீ என்னோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டியா, என்ன தொட்டுட்ட இல்லையா, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை அப்படியே கட் பண்ணிக்கிறாங்களாம். அந்த முடியை தான் பிடிச்சி இழுத்துருக்கான். அந்த முடியை அப்படியே கட் பண்ணிட்டு, நான் தற்பொழுது அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன், நான் இப்போ அக்னியில குதிக்க போறேன், என்னோட உயிரை நான் மாய்ச்சிக்க போறேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன் இனிமே, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தின உன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் நிகழும் அப்படின்னு வேதவதி சாபம் கொடுத்துட்டு அந்த அக்னிக்குள்ள தொப்புன்னு குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே அந்த இடத்துல தேவர்கள்லாம் பூக்கள் அப்படி போடுறாங்களாம் அவங்க அக்னி பிரவேசம் பண்ண இடத்துல. இது எல்லாத்தையும் இப்படி பார்த்துன்னே நிற்கிறானா ராவணன். என்னடா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பொழுது அந்த குதித்த இடத்துல அந்த அக்னியெல்லாம் மறைஞ்சு போய் ஒரு தாமரை பூ தோன்றுகிறதாம். அந்த தாமரை பூக்கு நடுப்புற ஒரு அழகான பெண் குழந்தை சிரித்து கொண்டிருக்கான். துணூன்று இருக்கு அந்த குழந்தை, ரொம்ப அழகா சிரிச்சுட்டு இருக்கான். இவன் உடனே என்ன பண்றான், ராவணன் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த குழந்தைய பார்த்தோன்னே. டக்குன்னு அந்த குழந்தைய தூக்கிக்கிறான். தூக்கின்னு அந்த புஷ்பக விமானத்துல ஏறி நேர இலங்கைக்கு வந்துடுறான். இலங்கைக்கு வந்த உடனே அந்த குழந்தையை பார்த்துட்டு அவனுடைய அமைச்சர்கள்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த குழந்தையின் மூலமாகத்தான் உங்களுக்கு அழிவு நேரப்போகுது அப்படின்னு சொல்றான். அதானே அந்த பெண் சொன்னாங்க, ஒரு பெண்ணின் மூலமாக உனக்கு அழிவு வரும்னு. அந்த அமைச்சன் ஏதோ சொல்றான் ராவணனை பார்த்து, இந்த பெண்ணின் மூலமாகத்தான் உனக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னு. உடனே ராவணனுக்கு பயம் வந்துடுதான். அந்த குழந்தை அழிஞ்சு போகணும் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி கடல்ல போட்டுறானா. சரியா? இது கிருத யுகத்துல நடந்தது. இதே குழந்தை தான் பின்னாடி திரேதா யுகத்துல ஜனகர் யாக பூமியை உழுத பொழுது குழந்தையாக கிடைத்தது. ஸோ அந்த வேதவதி தான் சீதா தேவியாக அவதரித்தார். சீதா தேவியின் மூலமாகத்தான் ராவணனுக்கு இவ்வளவு பெரிய அழிவு என்பது நேரிட்டது. சரி, இப்போ இவ்வளவு அட்டகாசம் பண்ணினானே ராவணன், இவன் ஒரு இடத்துல கூட அவன் சும்மாவே இருந்தது இல்லையா. அடுத்தடுத்து யாருடா கிடப்பாங்க சண்டைக்கு அப்படின்னு போவானா. இது 2வது சாபம் இல்லையா. 3வது ஒரு சாபம். இவன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய வேர்ல்டில் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டையும் போர் தொடுத்து போவானா. அவங்க எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிடுவானா. அவங்க யாரும் வரலை அப்படின்னாக்க, ஓகே அப்படின்னா நீ தோல்வியை ஒத்துக்கோ, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்கன்னாக்க அவங்களோட கிங்டமையும் இவனே எடுத்துட்டுருவானா. அப்படி ஒரு முறை அவன் என்ன செஞ்சிருக்கான்னாக்க அயோத்திக்கு வந்திருக்கான். அயோத்திக்கு அங்கே படையெடுத்து போயிருக்கான். அங்கே அனரண்யன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா, அவர் தான் ராமருக்கெல்லாம் மூத்தவர், ராமருக்கெல்லாம் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த அனரண்யன். இந்த அனரண்யனை தான் அவன் சண்டைக்கு கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டு வா என் கூட போருக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவரும் வந்திருக்காரு. 2 பேருக்கும் கடுமையான போர் நடந்திருக்கு. அப்பொழுது ஒரு முறை அவர் நிராயுதபாணியாக நின்றுட்டார் அனரண்யன் என்பவர். உடனே ராவணனை ஜெயிக்க முடியல அவரால். அப்போ ராவணன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், தன்னோட தேரை விட்டு இறங்கி அவரை பார்த்து ஒரு அறை விட்டுருக்கான். கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கான். அதில் அவர் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாராம். அந்த அனரண்யன் என்பவர் தொப்புன்னு கீழே விழுந்துட்டார். அவரை பார்த்து உடனே கேலியாக கிண்டல் பண்ணி ராவணன் சிரிக்கிறான். பத்தியா என்ன மாதிரி விழுந்துட்ட பத்தியா, உனக்கு அவ்வளோதான், உன் உடம்புல தெம்பே இல்லை, உனக்கு வீரமும் கிடையாது, நான் தான் ஜெயித்தேன், நீ தோத்து போயிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானா. அப்பொழுது அனரண்யன் சொல்கிறாராம், நீ ஜெயிக்கலை, நான் விழுந்ததுனால நீ ஜெயிச்சதா சொல்லிக்கிற, கண்டிப்பாக நீ வீரன் இல்லை, நீ பெருமைப்படாத, என்னுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடிய ஒருவன் உன்னை அழிப்பான், இது என்னுடைய சாபம், உன்னுடைய அழிவு என்பது என்னுடைய வம்சத்திலிருந்து வருபவர் மூலமாகத்தான் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். அயோத்தியினுடைய அரச வம்சத்திலிருந்து வரக்கூடிய ஒருவன் மூலமாக மட்டுமே உனக்கு அழிவு நேரிடும் அப்படிங்கிறத அனரண்யன் என்பவர் அந்த சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறார். இப்போ இது 3வது சாபம். இந்த 3வது சாபத்தையும் ராவணன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயமாவே இல்லை. எது வந்தாலும் சரி வாங்கி போட்டுப்பான் அப்படின்னு எல்லா சாபத்தையும் வாங்கி போட்டுக்கிறான். அவன் எதை பற்றியுமே கவலையே படலை. அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான், இப்படியே போரிட்டு கொண்டு ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுட்டு போகும்போது வானவெளியில் அங்கே நாரதரை பார்க்குறானாம். நாரதர் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? ஓ நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிகிட்டே வருவார் இல்லையா நாரதர், அந்த நாரதரை பார்க்குறான். அப்போது நாரதர் சொல்கிறார், நீ என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறார். உடனே ராவணன் கேட்குறானா, அவரை வணங்கிட்டு, நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, ஏன் இப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ராவணன் நாரதரை பார்த்து கேட்குறானா. அப்போ நாரதர் சொல்கிறார், அப்பா தசக்ரீவா, விஸ்வரசின் மகனே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா,
ஆமாம், நீ பூலோகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்தின்னு இருக்க? பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஆயுஸ் என்பது கம்மி, அவர்களுக்கு பலவிதமான வியாதிகள் வரும், அவங்களே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்காங்க. அவர்களை ஜெயிச்சு நீ என்னத்தை சாதிச்ச? அது வேஸ்ட் இல்லையா? நீ இந்த மனிதர்களால் வெல்ல முடியாதவர்களை தானே நீ வெல்லணும். பூலோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்களை போய் நீ ஜெயிச்சு என்ன நீ வீரன்னு மாறு தட்டிக்கிற? அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் யோசிச்சானா, யாரு மனிதர்களால் வெல்ல முடியாதவர்கள்னு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நாரதர் சொல்றாரு, யமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? யமலோகத்தில் இருக்கார் தெரியுமா? யமன். அந்த யமன் தான் இந்த மனிதர்களையே நடுங்க வைக்கிறார். யமனை பார்த்து தான் மனிதர்கள் எல்லோரும் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட யமனை அல்லவா நீ ஜெயிக்கணும். மனிதர்களை போய் என்ன ஜெயிச்சுட்டு நீ என்ன பெருமை பீத்திக்கிற அப்படின்னு நாரதர் சொல்றாராம். இப்போ ராவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ராவணன் என்னமா சொல்றான், நான் அஷ்டதிக் பாலகர்களையும் ஜெயித்து அந்த பார்க்கடலை போய் கடைந்து அமிர்தத்தை எடுத்து உண்ண போகிறேன், அந்த மகாவிஷ்ணுவையே நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ராவணன் சொல்றானாம். அஷ்டதிக் பாலகர்கள்லாம் என்ன சும்மா? நான் நேர திருப்பார்கடலுக்கு போக போறேன், அங்க போயிட்டு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை எடுத்து உண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு நான் அமரனாக இருக்க முடியும், அப்போ தான் எனக்கு சாவு என்பதே இருக்காது. அதனால தேவர்களில் ஒருவனாக நான் மாறணும்னா அந்த அமிர்தத்தை எடுத்து பருக வேண்டும், அதுக்கு தான் நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்போது அவர் சொல்கிறாராம், இதெல்லாம் கதைக்காகாதுப்பா, நீ முதல்ல யமனை வெற்றி கொண்டு விட்டு வா, பிறகு மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு அவர் தான் அவனோட ட்ராக்கை மாற்றி விடுறாரு நாரதர். இப்போ உடனே இவனுக்கு யார் அந்த யமன், என்ன அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு அந்த யமலோகத்தில், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு ராவணன் யமலோகத்திற்கு போகிறானாம். எங்கே போகிறான்? யமன் வசிக்கக்கூடிய யமலோகத்திற்கு போகிறான். அங்கே யமலோகத்திற்கு போகும்பொழுது நிறைய யம கிங்கரர்களை பார்க்கிறானாம். அதாவது யமனினுடைய பணியாட்கள், யமனோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்களை எல்லோரையும் பார்க்கிறான். யமதர்ம ராஜாவினுடைய சோல்ஜர்ஸை பார்க்குறான். அவங்க எல்லோரும் பூலோகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ராவணன் பார்க்குறானாம். ஓ, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமா, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு யாரெல்லாம் ராவணனை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் விடுவிக்கிறானா ராவணன். மேலே போய் என்ன பண்ணா, ராவணனை யாரெல்லாம் பூலோகத்தில் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் யமலோகத்தில் போய் விடுவிக்கிறானா. இப்போ யம கிங்கரர்களுக்கும் ராவணனது அமைச்சர்களுக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்துடுறது. அப்போ முதல்ல இந்த யமனுடைய பணியாட்களுக்கும் ராவணனுக்கும் சண்டை வருது, பெரிய சண்டையா போகுது. இந்த சண்டை உடனே இந்த யம கிங்கரர்கள்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் யமதர்மராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ராவணன் வந்திருக்கான், நம்ம லோகத்துல புகுந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் கூப்பிட்ட உடனே அங்கிருந்து யமன் கிளம்பி வர்றாரு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுறதான். அவர் கையில கால தண்டம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. யமபாசம் அப்படிங்கிற பல விஷயங்களையும், காலபாசங்கள் அப்படிங்கிறதோட அவர் ஒரு தேர்ல ஏறி கிளம்பி வராராம். யமனோட எப்பவுமே காலதேவன் என்பவர் கூடவே இருப்பாராம். அவர் தான் டைமுக்கு அவர் தான் காரணம். அதாவது இந்த காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த காலம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியவர் தான் காலதேவன் அப்படிங்கிறவர். அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் தான் எந்த யுகம் முடியுது, எந்த யுகம் ஆரம்பிக்குது, எந்த யுகத்தில் யார் என்ன செய்வாங்க அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வேலைக்காக நியமிக்கப்பட்டிருப்பவர் காலதேவன். அந்த காலதேவனும் இந்த யமனோட சேர்ந்து வராங்க. யமன் கையில் கால தண்டத்தை வைத்துக்கொண்டு கோபத்தோட வராரு. இப்போ யமனுக்கும் ராவணனுக்கும் பெரிய ஃபைட் நடக்குதான், ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. அதாவது இரவு பகல் தாண்டி நடந்துகிட்டே இருக்கான். 7-8 நாட்கள் இரவு பகல்னு தாண்டி போய்கிட்டே இருக்கு ஃபைட். அவ்வளோ பெரிய சண்டை. 2 பேருக்குமே வெற்றி என்பது கிடைக்கல. யமனுக்கும் வெற்றி கிடைக்கல, இந்த பக்கம் ராவணனுக்கும் வெற்றி கிடைக்கல. மிகப்பெரிய சண்டையாக இருக்கு. ஒரு சமயத்துல யமன் என்ன பண்றார், பொறுமை இழந்துடுறார். இனிமே இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார். உடனே காலதேவன் சொல்றார், எங்கிட்ட விடுங்க, நான் போய் அழிச்சிடுறேன் அவனை, நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் யாரு அங்கேருந்து இங்கே நம்ம வேலையை கெடுத்து நம்மள்ட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான், அவனை அழிச்சிடுறேன் அப்படின்னு காலதேவன் சொல்றாராம். உடனே யமன் என்ன பண்றாராம், கையில் வச்சிருக்கக்கூடிய கால தண்டம் அப்படிங்கிறதான் பனிஷ் பண்ணக்கூடிய அவர் கையில் இருக்குமா. அந்த கால தண்டம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாம். அந்த கால தண்டத்தை ஏவி விட்டு நான் இப்போதே அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவர்களுடன் ஒருவர் தோன்றுகிறார். அவர் ஐயோ நிறுத்து நிறுத்து நிறுத்து, யமா நிறுத்திக்கோ நிறுத்திக்கோ நிறுத்திக்கோ, பண்ணாத, அதை பிரயோகிக்காத அப்படின்னு சொல்றாராம். யார் அந்த அவர், யார் தேவர்களுடன் அங்கே வருகிறார்? நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா? மார்கழி மாதம் தினமும் திருப்பாவை படியுங்கள். கண்டிப்பாக அரங்கனது அனுகிரகத்தையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியம். பக்தியோடு இருங்க, ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, எனக்காக காத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், டாடா பாய் குட்டீஸ். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க.